ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஆர்கனிக் கார்டன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ எதை பற்றி பார்க்க போகிறோம், மாடி தோட்டத்தில் நம்ம மலேசியன் கோவக்காய் வளர்த்துருக்கோம். ஸோ பாருங்கள் எவ்வளோ நீளமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. இதை விட நீளமாக வருமானு தெரில, இதை விட கொஞ்சம் நீளமாக வரும்னு நினைக்கிறேன். ஸோ நான் இன்றைக்கி ஹார்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இதை எனக்கு ஒரு மேம் கிஃப்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ இதை ஃபஸ்ட்டு ஹார்வெஸ்ட் பண்ணுறேன். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் மேம். ஸோ மதுரையிலேருந்து உமா மேம் தான் நமக்கு கிஃப்ட் பண்ணியிருந்தாங்க. ஆல்ரெடி நான் வீடியோஸில் சொல்லியிருப்பேன். ஸோ எவ்வளோ காய் கிடைக்குது பாருங்கள். சின்ன குட்டியோண்டு பிளான்ட்டு தான், வெயில் கடை ஹார்வெஸ்ட் பண்ணிடலாம். ரொம்ப நிறையெல்லாம் இல்லை, கம்மியாக தான் இருக்குது. அவ்வளோத்தையும் ஹார்வெஸ்ட் பண்ணிடலாம். நான் என்னை பொறுத்தளவில் இதுக்கு முன்னாடி சாப்பிட்ருப்பேன். ஸோ ஃபஸ்ட்டாக நமக்கு பிளான்ட் கொடுத்தவங்களுக்காக வெயிட் பண்ணி ஹார்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். எவ்வளோ பெருசு வருது, எவ்வளோ ஹார்வெஸ்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு காமிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் விட்டுருந்தேன். ஸோ அவ்வளோதான், வேறு எந்த ஒரு காயும் இருந்த மாதிரி இல்லை. ஸோ ஒரு குட்டியான ஒரு ஹார்வெஸ்டிங் வீடு தான். ரொம்ப நாள் எதிர்பார்ப்பு, ரொம்ப நாள் ஆசை இன்றைக்கி நிறைவேறி இருக்குது. இனியிலேருந்து இவ்வளோ நிறைய ஹார்வெஸ்ட் பண்ண மாட்டேன். ஏன்னா உங்களுக்கே தெரியும், நான் குட்டியாக இருக்கும்போதே பறித்து சாப்பிட்ருவேன். நான் இன்னொரு வேரியேஷன் காட்டணும்னு நினச்சேன். ஆல்ரெடி என்கிட்ட இருக்கிற கோவக்காய் செடி எப்படி இருக்குது அப்படிங்கிறத காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், இந்த சைஸில் தான் இருக்குது, குட்டியோண்டு. ஆனால் கொஞ்சம் பெரிய சைஸாகி காமிக்கணும்னு நினச்சி பெரிய சைஸாக எதுவும் இல்லை இப்போதைக்கு. பார்க்கலாம் நெக்ஸ்ட்டு ஹார்வெஸ்ட்டில். ஸோ ஒரு வழியாக ரொம்ப நாள் ஆசைப்பட்டது ரொம்ப சீக்கிரமாக ஒரு 1 மந்த்துக்குள்ளாடியே பிளான்ட் வளர்ந்து அடுத்த மந்தில் நான் ஹார்வெஸ்ட்டே பண்ணிவிட்டேன். இதுக்கு ஃபர்டிலைசர்னு பார்த்திங்கன்னா நல்லா சாணி உரம் தான் கொடுத்தேன் நிறைய. அப்புறம் கொஞ்சம் வெஜிடபிள் வேஸ்ட் இந்த மாதிரியெல்லாம் மிக்ஸ் பண்ணி தான் மண் கலவை வச்சு செம்மையான க்ரோத்து. இன்னும் நான் பெருசாக பந்தலெல்லாம் போட்டு கொடுத்தா சூப்பராக வரும். இந்த பிளான்ட் நல்லா பெருசாக வளர்த்தணும். வளர்ந்து வந்ததுக்கப்புறமா நான் கட்டிங்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணும்போது கண்டிப்பாக வீடியோஸ் போடுறேன். ஸோ இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத காமெண்ட்ஸை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ மீட் பண்ணலாம். அது வரைக்கும் பை. ஹாப்பி கார்டனிங். டாடா பை.